அடுத்ததாக we welcome திரு வினோத் ராகவேந்திரன், State Secretary, Spiritual and Temple Development Wing. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் 201வது வருவிக்க உற்ற பெருவிழாவினை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் மேதகு ஆளுநர் அவர்களே, விழாக்குழுவின் தலைவர் எழுத்தாளர் ஐயா பிரபாகரன் அவர்களே, தயவு ஐயா சாது ஜானகிராமன் ஐயா அவர்களே, ஐயா குரு சுப்பிரமணியம் ஜி அவர்களே, ஐயா முருகானந்தம் ஜி அவர்களே, தயவு ஐயா சாது வெங்கட்டையா அவர்களே, உலகெங்கிலும் இருந்து வந்து இந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் சன்மார்க்க பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மமிகு சென்னை என்று வள்ளலாரால் அழைக்கப்பட்ட இந்த சென்னையில் இந்த ஆளுநர் மாளிகையே ஒரு ஆன்மீக பூமின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த ஆளுநர் மாளிகை முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய வனாந்தரமாக இருக்கும்பொழுது பல்வேறு சித்தர்கள் இங்கு இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. அதனால தான் இதற்கு அருகாமையில் இருக்கிற ஐஐடி மெட்ராஸ், தரமணி டெக் சிட்டி, எஸ்சிஆர்சி, சிஎஸ்ஐஆர் கேம்பஸ், டைடல் பார்க் போன்ற பல்வேறு முக்கிய அம்சம் உள்ள இடங்கள் அனைத்துமே உலக புகழ்பெற்ற அறிவுசார் மையங்களாக திகழ்கின்றது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம். இதனாலேயே நமது வள்ளல் பெருமானார் இந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு பொதுவான ஒரு மைதானத்திலேயோ இல்லை ஒரு பொது அரங்கத்திலேயோ நடக்காம தனக்கே உரித்தான ஒரு ஆன்மீக பூமியில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது நமது வள்ளல் பெருமானாரின் சித்தம். நமது ஆளுநர் ஐயா அவர்களுக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏற்கனவே சொன்னாங்க வள்ளலாரனுடைய வாரிசு நம்ம ஆளுநர் ஐயான்னு. அதுக்கு ஒரு சின்ன கனெக்ட் நான் சொல்கிறேன். நம்ம ஆளுநர் அவர்கள் தனது பணிக்காலத்தில் யுத்த காலத்தில் ஒரு அர்ஜுனனை போல் இந்த பாரத தேசத்திற்காக பணிபுரிந்தவர். தனது பணிக்காலம் முடிந்த பின் அர்ஜுனனாக இருந்த நமது ஐயா அவர்கள் பகவான் கிருஷ்ணராக ஒரு பரிணாமம் எடுத்து பாரத தேசத்தின் சனாதன தர்மத்தை காப்பதற்காகவும் ஆன்மீக வழிபாட்டினை மேலோங்குவதற்காகவும் தமிழகத்தில் ஆளுநராக பதவியேற்று இன்று வரை பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி வரைக்கும் இவருடைய செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்பட்டவர்களும் உண்டு, அச்சப்பட்டவர்களும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஐயாவுக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் ஒரு தொடர்புன்னு. நமது ஐயா அவர்கள் பாரத தேசத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட நாள், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக நமது ஆளுநர் நியமிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 5, 2018. ஆம், நமது வள்ளல் பெருமானார் அவதரித்த அதே அக்டோபர் 5 நமது ஆளுநர் அவர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரால் இந்த பாரத தேசத்திற்காக நியமிக்கப்பட்டவர். இந்த ஆளுநர் மாளிகை இதுவரை 25 ஆளுநர்களை கண்டுள்ளது. 25 ஆளுநர்களை கடந்து 26வது ஆளுநராக இன்று இந்த மாளிகையை அலங்கரித்து கொண்டிருக்கும் நமது ஐயா அவர்களின் காலத்தில் தான் இதுவரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் தலைவர்கள், மிக பெரும் சீர்மக்கள், விவிஐபிக்கள் போன்றவர்கள் பிரவேசம் செய்தது போக என்னை போன்ற உங்களை போன்ற சாதாரண மக்கள் இந்த ஆளுநர் மாளிகையில் பிரவேசம் செய்ய முடியும் என்றால் அது நமது ஐயா அவரின் காலத்தில் தான் என்பது சொன்னால் மிகையாகாது. இந்த ஆளுநர் மாளிகைக்கு வந்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து தெய்வ மிகையாகாது. இந்த ஆளுநர் மாளிகைக்கு வந்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்து தெய்வ நிலையை அடைவதற்கு தேவையான 4 விஷயங்கள்: அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் மூலம் அறம், பொருள், இன்பத்தை காட்டிய வள்ளுவ பெருந்தகையும் இங்கே உண்டு. வீடு, வீடு என்றால் என்ன? விடுவது வீடு, கெடுவது கேடு, பெறுவது பேரு, எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அறம், பொருள், இன்பம் கண்டாச்சு, விடுவது வீடு. அந்த வீடினை நமக்கு காட்டுவது வள்ளலார் பெருமான். அந்த வள்ளலார் பெருமானருக்கும் இந்த இடத்தில் ஒரு அரியாசனம் கொடுத்தவர் நமது ஆளுநர் அவர்கள். திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார். நமது வள்ளல் பெருமானார் திருவாசகத்தில் ஆழங்கால் பதித்தவர். திருவாசகம் ஒரு மனித உருவெடுத்து வாழ்ந்து முடிக்கும் என்றால் சொன்னால் அது நமது வள்ளல் பெருமான். ஏனென்றால் திருவாசகத்தின் பாடல்களின் தலைப்பு 51. நமது வள்ளல் பெருமானாரின் ஆயுள் காலம், பூத உடலில் அவர் வாழ்ந்த ஆயுள் காலம் 51. நமது வள்ளல் பெருமானார் ஓர் இரவில் எழுதி முடித்த அகவல் பாராயணத்தின் தொகுப்பு 51.
அந்த திருவருட்பா நூலினை இன்று நமது ஆளுநர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் ஞானதானமாக வழங்குகிறார். தானம் பல வகைப்படும். அன்னதானம், ரத்த தானம், உடல் உறுப்புலாம் தானம் பண்றாங்க. எல்லா தானமுமே நம்ம வாழற வாழ்க்கை வரைக்கும் மட்டும்தான். ஆனால் நாம பெறக்கூடிய ஞானம் என்பது ஏழேழு ஜென்மத்துக்கும் வரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு சொன்னார் வள்ளுவர். அப்படிப்பட்ட திருவருட்பா மூலம் நாம் இன்று பெறக்கூடிய ஞானம் நமக்கு ஏழேழு ஜென்மாக்கும் நமக்கு தொடர்ந்து நம்மளை எல்லாம் காத்து அருளும் என்றால் அதற்குரிய பெருமையும் பேரும் நமது ஆளுநர் ஐயாவையே சேரும். நான் நிறைய அதிஷ்டானங்களுக்கு போவோம். அதிஷ்டானம்னா ஜீவசமாதின்னு உங்களுக்குலாம் தெரியும். அங்கே போனோம்னா நம்ம ப்ரே பண்ணுவோம், நமக்கு நிறையா நம்ம வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணலாம். இங்கே தாம்பரத்தில் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அங்கே போன உடனே ஒரு வாசகம் இருக்கும், காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள். காண்பதெல்லாம் அழியும் என்று நிச்சயமாக கருதிக்கொள், எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்றாரு. சரி, அடுத்து ரெண்டாவதா பக்கத்தில் ஒன்று எழுதியிருப்பாரு. இதோட நான் முடிச்சுக்கிறேன், டைம் ரொம்ப ஷார்ட். கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும். எங்கேயுமே இந்த வாசகத்தை நான் பார்த்ததில்லை. அந்த அதிஷ்டானத்தில் எழுதியிருக்கிறாரு, கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆமாம், கடவுளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். அதுவும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நாம் கடவுளை காப்பாற்றியே ஆக வேண்டும். அதுக்காகத்தான் இப்ப பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானாரனுடைய சபையை காப்பதற்காக, அந்த பெருவெளியை காப்பதற்காக நீதிமன்றம் வரை போராடி நீதிமன்ற வழக்குகளில் முட்டி இன்று அந்த வழக்கறிஞரும் என்னுடன் அமர்ந்திருக்கிறார், நமக்காக போராடி கொண்டிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தான் கடவுளையும் கடவுள் இடத்தையும் நாம் மீட்க வேண்டியிருக்கிறது. காலையில் அந்த நாடகத்தில் பார்த்தோம், 106 ஏக்கர் தானமாக கொடுத்த, 80 காணி நிலங்களை தானமாக கொடுத்த, நாடகமாக செய்த நாடக கலைஞர்களை எவ்வளவு உருகினாங்க. அப்போ அந்த தானம் கொடுத்த உண்மையான மக்கள் எப்படி உருகி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்தை. அந்த இடத்தை மீட்பதற்கு நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே தான் அந்த சாமியார் அப்படியே எழுதியிருந்தாரு, கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று. இப்போதான் புரிஞ்சுது ஏன் கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும் எழுதினாரு. அன்னைக்கே எழுதிட்டாரு, நீ கடவுளை காப்பாற்றி தான் ஆகணும். அந்த கடவுளை காப்பாற்றுவதற்கு நமக்கு மிகவும் உற்ற துணையாக நமது ஆளுநர் ஐயா அவர்கள் இருக்கிறார். அவர் வழியில் இந்த பெருவெளி மைதானத்தை மீட்பதற்கு ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து சிறந்த சீரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் அக்டோபர் 5 ஜீவகாருண்ய தினமாக அறிவியுங்கள் ஐயா என்று. அதற்கான ஒரு நடவடிக்கையும் ஐயா எடுப்பார் என்று நம்பி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளல் பெருமானாரின் பாதங்களை வணங்கி, ஆளுநர் ஐயா அவர்களை வணங்கி, இங்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் சன்மார்க்க பெரியோர்களையும் வணங்கி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று முழங்கி, கடவுளை நாம் போற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல சித்தாந்தத்தினை நமக்கு கடவுள் வழங்க வேண்டும் என்பதை கேட்டு, அந்த சித்தாந்தமே அந்த மார்க்கமே நம்மை கடவுளை காப்பாற்றுவதற்கான சக்தியை கொடுத்துவிடும் என்பதனை இந்த பொன்னான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.